ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான நாட்டில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த நாட்டின் ஓரத்தில் ஒரு குட்டி கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஆறு என்ற நல்ல மனம் கொண்ட ஒரு குழந்தை வாழ்ந்தது. ஆறு இயற்கையை மிகவும் நேசித்தான். மரங்கள், செடிகள், பறவைகள் எல்லாம் அவனுக்கு நண்பர்கள் போல இருந்தன. ஒரு நாள் காட்டின் ஓரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது மண்ணில் கிடந்த ஒரு சிறிய விதை அவன் கண்களில் பட்டது. அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஆருவின் மனதில் அது பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது. அந்த விதையை அவன் மிகவும் கவனமாக எடுத்துக்கொண்டு தன் வீட்டின் பின்புறம் இருக்கும் காலியான மண்ணில் நட்டான். அன்று முதல் தினமும் தண்ணீர் ஊற்றி களை எடுத்து அன்போடு அந்த விதையை பார்த்து கொண்டான். நாட்கள் சென்றன. மழை பெய்தது, வெயில் அடித்தது. ஆனால் பல நாட்கள் வரை எதுவும் முளைக்கவில்லை. ஆருவின் மனம் சற்றே சோர்ந்தாலும் அவன் பொறுமையை இழக்கவில்லை. ஒரு விதைக்கு வளர நேரம் தேவை என்று அவன் நம்பினான். ஒரு நாள் காலை மண்ணின் மேல் ஒரு சின்ன பச்சை முளை தலை காட்டியது. ஆருவின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அந்த முளை நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு அழகான செடியாகவும் பின்னர் ஒரு பெரிய மரமாகவும் மாறியது. ஒரு நாள் நாட்டில் பெரிய வறட்சி ஏற்பட்டது. நதிகள் உலர்ந்தன, வயல்கள் காய்ந்தன, மக்கள் தண்ணீருக்காக தவித்தார்கள். அந்த நேரத்தில் ஆருவின் மரத்தின் வேர்களிலிருந்து தூய்மையான நீர் மெதுவாக வெளியேறியது. அதன் இலைகள் மக்களுக்கு நிழல் தந்தன. அதன் பழங்கள் உணவாக மாறின. முழு நாடும் அந்த மரத்தை சுற்றி மீண்டும் உயிர் பெற்றது. ஒரு சிறிய விதை ஒரு பெரிய அதிசயமாக மாறியது. ஆரு அமைதியாக சிரித்தான். பொறுமையும் அன்பான பராமரிப்பும் இருந்தால் சிறிய விஷயங்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அந்த மரம் அற்புதமான மரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த நாட்டின் அனைத்து குழந்தைகளும் சிறிய விஷயங்களை கூட மதிப்பிடுவதை ஆருவிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள்.